விஜய் அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்ற பிறகு போட போகும் முதல் கையெழுத்து யாருக்கான கையெழுத்தா இருக்கும்? நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அதுல சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியோட தான் இருக்கு. ஆனால் அவர் போட போற முதல் கையெழுத்து அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு கையெழுத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. வெற்றி பயணம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா? அதாவது பெண்கள் இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்க எந்த பேருந்துகள்ல பயணம் செய்தாலும் அவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது ஒருத்தவங்க மதுரையில இருந்து சென்னை போனாலும், தூத்துக்குடியில இருந்து சென்னை போனாலும் அனைவருமே கட்டணமே இல்லாம பயணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போக்குவரத்து துறை நிறைய நஷ்டங்கள்ல தான் போயிட்டு இருக்கு. இது மாதிரியான ஒரு விஷயங்களை செய்றாங்க. பெண்களுக்கு நல்லதுதான். ஓகே, அவங்களோட செலவுகள் அப்படிங்கிறது குறையும், குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது குறையும். நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ பெண்களுக்கு அறிவிக்க போற இந்த வெற்றி பயணம் திட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.